இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 12, நடுவு நிலைமை. குறள் எண் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முன்பு சமமாக இருந்து வைத்த பாரத்தினை அளவு காட்டுவதாகிய துலாக்கோல் போல் நன்கு அமைந்திருந்து ஒரு பக்கமாக சாயாமல் இருப்பது பெரியோர்களுக்கு அழகாகும் என்றார். சான்றோர்களுக்கு அழகாகும் என்றார். அதாவது இல்லறத்தான் நடுவு நிலைமையோடு இருக்க வேண்டும். நடுவு நிலைமை என்பது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், அறம் செய்தல், பொறாமையின்றி இருத்தல், பொறுமையாக இருத்தல், இன்னா செய்யாமை, இத்தகைய நற்குண பண்புகளை உடையவன்தான் நடுவு நிலையான். அத்தகைய நடுவு நிலையினால் இத்தகைய நடுவு நிலையான் முன்பு சமமாக இருந்து வைத்த பாரத்தினை அளவு காட்டுவதாகிய துலாக்கோல் போல் நன்கு அமைந்திருந்த ஒரு பக்கமாக சாயாமல் இருப்பது சான்றோர்களுக்கு அழகு. இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். எப்படி ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லி வருகிறார். அந்த நடுவுநிலை, ஒரு மனிதனுக்கு நடுவு நிலைமை இன்றியமையாததுங்க. இந்த குறள் மிக மிக முக்கியமான குறள். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு குறளை படியுங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவீர்கள். அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற உணர்வோடு இருப்பீர்கள். அடுத்து, அதாவது புத்தகம் இன்னைக்கு திருமூலர் எழுதிய திருமந்திரம், ஆசிரியர் CS தேவநாதன். திருமூலர் எழுதிய திருமந்தம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நூலுங்க. அதாவது பேரறிஞர் அண்ணா தீக்காவிலிருந்து பிரிந்து வருகிறார். பெரியாரிடமிருந்து பிரிந்து திராவிடர் முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிக்கிறார். அப்போது செய்தியாளர்கள், நீங்கள் தீக்காவிலிருந்து பிரிந்து வந்துவிட்டீர்கள், உங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் உங்களுடைய கொள்கை என்ன? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றார். உடனே செய்தியாளர்களை அப்படியே அணைச்சி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இந்த திருமூலரின் திருமந்திரத்தில் அற்புதமாக இதை சொல்லியிருக்கிறார் திருமூலர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அவருடைய வாக்குங்க, திருமூலருடைய வாக்கு. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது மாதிரி நடக்குமான்னா நீங்கள் நினைப்பீங்க. காரணம், கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஒரு ஆவி, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய இதெல்லாம் இதில் சொல்லியிருக்குங்க. தயவுசெய்து திருமந்திரத்தை படிக்காமல் இருக்காதீர்கள். வாங்கி படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆன்மீக சிந்தனையில் சிறக்கும். இப்போ பேரறிஞர் அண்ணா என்னென்னா, திருமூலரை, அதாவது அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருந்தாலும் திருமூலத்தை படித்திருக்கிறார். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை படித்திருக்கிறார். அதனால தான் அவர் அப்படியே உடனே சொல்ல முடிந்தது. அவர் எப்போவுமே கன்னிமாரா நூலகத்தினால பொழுதையை போக்குவார். அப்போ எத்தனை நூல்களை படித்திருப்பார். அவருடைய அறிவு களஞ்சியவங்க, அறிவு பெற்றவங்க பேரறிஞர் அண்ணா. அதனால் அவரை மறக்கவே முடியாது. நீங்களும் இந்த உங்களுடைய கொள்கை தீக்காவாக இருந்தால் கூட பரவாயில்லை, இல்லை கம்யூனிஸ்ட் கத்துக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, திருமந்திரத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள். அதனால் தப்பு கிடையாது. நம்மளுடைய கொள்கை வேறாக இருக்கலாம், ஆன்மீக புத்தகங்களை படிப்பது வேறாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.